ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து தாமிரபரணியில நடக்கக்கூடிய அயோத்தித்தனம் 13 நாள் வந்து தூய்மை பணி மேற்கொண்டிருக்காங்க. தாமிரபரணி ஆத்துல பாவனாசத்துல 13ல இருந்து 10ல இருந்து 21, 22 வரைக்கும் 9ல இருந்து பிளஸ் வந்து இன்னொரு 10 நாளுக்கு வேலை இருக்கு. அந்த இடத்துல தூய்மை பணி அந்த ஆற்றை சுத்தப்படுத்துற வேலையில 55 டன் உடைகள். 55 டன்னா ஒரு டன் வந்து 1000 கிலோ. 55,000 கிலோ உடைகள் வந்து கட்டி போட்டிருக்காங்க. புடவை, பாவாடை, ஜாக்கெட்டு, டிஷர்ட்டு, பேண்ட்டு, லுங்கி, சட்டை, சுடிதார்ன்னு மக்கள் போட்டு போயிருக்காங்க. 1.5 டன்னுக்கு கலைகள் மட்டுமே அங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இதனால வந்து அந்த கலைகள் சேர்ந்திருக்கு. 65 கிலோவுக்கு செருப்பு அங்க கடந்திருக்கு. 475 கிலோவுக்கு வந்து கிளாஸ். 475 கிலோன்றது வந்து கிட்டத்தட்ட 1/2 டன் கிளாஸ் மட்டும் எடுத்திருக்காங்க. 3 டன்னுக்கு வந்து கற்சிலைகள். இந்த நான் சொல்றேன், அதை முடிச்சுட்டு சொல்றேன் என்ன கற்சிலைகள் தான் சொல்றேன். 3 டன் 3500 கிலோவுக்கு வந்து கற்சிலைகள். 70 கிலோவுக்கு நாப்கின். பெண்கள் மாதவிடாய் காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின் வந்து 70 கிலோவுக்கு எடுத்திருக்காங்க. 120 கிலோவுக்கு வந்து தீப சட்டிகள், அந்த தீபம் பேன்ஸ் சொல்லுவாங்க. 14 கிலோவுக்கு வந்து என்ன சொல்றது, அந்த சோப்பு பிளஸ் வந்து ஷாம்பு போட்டுருக்கிற பிளாஸ்டிக் மிச்சம் இருக்கு இல்லையா, அது மட்டும் 14 கிலோவுக்கு எடுத்திருக்காங்க. இது போக 1.5 டன் பிளாஸ்டிக் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. இதன் போக வந்து இந்த பிளாஸ்டிக், அந்த பிளான்ட் டெப்ரிஸ் சொல்லுவாங்க, செடி கழிவுகள், அது கிட்டத்தட்ட 20 கிலோ எடுத்திருக்காங்க. இது எங்கன்னா தாமிரபரணி, எங்க ஊர். நான் சொல்லுவேன் இல்லையா, எங்க ஊர் சிறந்த ஊர், ஆக சிறந்த ஊர் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த சிறந்த ஊர் அங்கதான் நடந்திருக்கு. தாமிரபரணி ஆத்துல அது உருவாகிற இடம் வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும், பாவனாசம். அந்த பாவனாசம் தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. பாவனாசம் ஆத்துல தான் எடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன வருத்தத்துக்குரிய விஷயம்னா, இந்த பாவனாசம் ஆறை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இப்போ 54 வயசு ஆகுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நினைவு தெரிஞ்சிருந்தா 4 வயசுல நினைவு தெரியும் இல்லையா, 4 வயசுல அந்த ஆத்தோட எனக்கு பழக்கம் உண்டு. ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அங்க பரிகாரங்கள் அதெல்லாம் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய மடங்கள் வந்து சில இடங்களை வந்து வாடகை விட்டு இல்லை வித்து இந்த பரிகார ஐயர்களை வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. ராகிக்கு இது இந்த திதி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு. அதாவது நான் என்னோட இயக்கம் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் விஸ்வ இந்து பரிஷத்துல வட தமிழக தலைவராக இருக்கேன். பொதுவாக என்னோட இயக்கம் எப்படின்னா வந்து, நான் இப்போ இது மாதிரி தப்பு நடந்ததுன்னா தப்பு நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் வந்து அது வந்து வேறுபடுறேன். தப்புக்கு காரணமே இந்த திருட்டு பரிகார ஜோதிடர்களும் இந்த பரிகார ஐயர்கள் தான். அடின்னு அடிக்கணும், அடிக்கணும். அதாவது வந்து இனிமேல் அந்த நாக்கு முடிஞ்சா நான் அந்த நாக்குல வந்து ஒரு கேஸ் பர்னரை வச்சு சூடு வச்சுக்கணும். அந்த என்னெல்லாம் கொடூரமான தண்டனைகள் கொடுக்கணும். இந்த அயோக்கிய பள்ளிகள் 2 பேர் தான் பரிகார ஜோதிடர்களும் இந்த அங்க இருக்கக்கூடிய ஒரு லாஸ்ட் 20 வருஷமாக வந்த அந்த ஐயர்கள் தான். அவ்வளவு அழகா இருக்கும் அந்த தாமிரபரணி. எவ்வளோ நாள தினமும் குளிக்க போவாங்க. விடுமுறை காலங்களில் சேஃபான பிளேசஸ்லாம் இருக்கு. எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் அந்த இடத்துல வந்து தண்ணி வராது. அது ஒரு இந்த கழுத்தளவுக்கு தான் தண்ணி இருக்கும். அதில் அழகா நீச்சல் அடிக்கலாம், தண்ணிக்கு எதிராக நீச்சல் அடிக்கலாம், மூங்கி குளிக்கலாம். சூப்பரான இடம்லாம் இருக்கு பாவனாசில். அதனால அந்த இடத்துல நான் கண்ணுக்கு தெரிஞ்சு நான் பார்த்து வளர்ந்த அந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது கடந்த 15 இருந்து 20 வருஷமா தான் இந்த அயோக்கியத்தனம். ஸோ தயவுசெய்து வந்து இது போல வற்றாத ஜீவநதி இந்த தாமிரபரணி போன்ற நதிகளுக்கும், காவிரியில் இருக்கக்கூடிய எந்த காவிரி நதியா இருக்கலாம், இந்த வைகை நதியா இருக்கலாம், இந்த பன்னாட கோரிக்கை பயல்கள் வந்து சொல்ல ஜோசியர்கள் சொல்லக்கூடிய பரிகாரம் சொல்லிட்டு இந்த பவானி, கூடுதுறை, இது மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. இந்த கொடுமுடி போன்ற இடங்கள் நீங்க போயிட்டு இந்த பரிகாரம் பண்ணிட்டு இந்த ஆற்றை வந்து நீங்க கெடுக்கிறீங்கன்னா
உங்க குடும்பம் விளங்காது. இது வந்து யார் பண்ணாலும் சரி, அந்த அவன் சொல்றவன் அத்தனை பேர் அவன் இந்த பரிகாரம் சொல்ற எந்த ஜோதிடரும் நல்லா இருக்க மாட்டான். நம்பர் 2, இந்த பரிகார ஜோதிடர்களும் இந்த திருட்டாயிரம் லிங்க் உண்டு. இந்த ஆத்தோரத்தில் உட்கார்ந்து கொடுக்கும், இவ்வளவு கமிஷன் இவ்வளவு விஷயம் சொல்லிட்டு. ஸோ அது போல மக்களுடைய அறியாமையை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி பணம் பண்ண முடியும். அந்த ஐயர் சம்மந்தப்பட்ட எவனுமே நல்லா இருக்க மாட்டான். அப்போ இது ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டு ஆற்றை கலங்கப்படுத்துறாங்க, அந்த பொல்யூட் பண்றாங்க அப்படின்னும் போது அதோட விளைவுகளை அவங்க சந்திச்சு தான் ஆகணும். அதெல்லாம் வந்து நீங்க என்ன பரிகாரம் பண்ணாலும், என்ன ஜோதிடர் உலக அளவில் நம்பர் 1 ஜோதிடர் உங்களுக்கு பரிகாரம் பண்ணி கொடுத்தாலும் இந்த பாவத்திலிருந்து நீங்க மீள முடியாது. ஸோ இதில் கவனம் இருக்கட்டும். இது மை சின்சியர் ரிக்வெஸ்ட் என்னன்னா, இது போல ஆற்றை கெடுக்காதீர்கள். அந்த ஆற்றை அழகான ஆற்றை வந்து அசுத்தப்படுத்தாதீர்கள். கூமம் ஆறுன்னு ஒரு அழகான ஆறு எனக்கு தெரியாது, ஆனால் இன்னைக்கு வந்து அது வந்து சாக்கடையாக மாறிவிட்டது. அது போல நீங்கள் வந்து இப்ப இருக்கிற ஆறுகளையும் சாக்கடையாக மாத்துறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான விலையை நீங்கள் கொடுக்க வேண்டும். நீங்க தவறான தொழில் பண்றீங்க. இப்ப டையிங் ஃபேக்டரி இருக்கு, உங்களுக்கு உங்க அப்பாவோ தாத்தாவோ வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், திருப்பூர்லயோ ஈரோட்ல இருக்குன்னா ஜீரோ பொல்யூஷன்ல நீங்க உங்க டையிங் பிளான் நடந்தா எந்த இஷ்யூ கிடையாது. ஆனால் யாருக்கும் தெரியாம அதை ப்ராசஸ் பண்ணாம தண்ணிய ஆத்துல விடுறோம் அப்படின்னு சொன்னா பிரபஞ்சம் எல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கும். ஆனா என்ன கொஞ்சம் லேட் ஆகுதோ கொஞ்சம் சீக்கிரமாகுதோ வட்டியை முதலுமாங்க. அது பயங்கரமான மீட்டர் வட்டி மாதிரி ஒட்டு மொத்தமாக இருக்கிறதையும் சேர்த்து அழிச்சு போற மாதிரி தண்டனை கொடுக்கும். இது ஒரு உதாரணத்துக்கு, யாரெல்லாம் இயற்கையை பொல்யூட் பண்றாங்களோ, மண்ணை திருடுறான், ஜல்லியை திருடுறான், கல்லை திருடுறான், கேரளாக்கு இருக்கிறான், அதை பண்றான், இதை பண்றான், எவெல்லாம் இதுக்கு கமிஷன் வாங்குறான், மைன்ஸ் நடத்துறான், அத்தனை பயிரும் காணாம போவார்கள். குறிப்பாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து விதவையாவதும் டிவோர்ஸ் வாங்குறதும் வந்து அவங்க சம்பாதிச்ச முறையை வச்சு நம்ம சொல்லிடலாம். ஸோ உங்க வீட்டில் அந்த தவறை பண்ணாதீர்கள்.